ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செலினோ கிரியேஷன்ஸ். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செலினோ கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. இன்னும் வீடியோஸ் அண்ட் பிக்ஸ் வந்து போடணுன்னு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நார்மலாக இந்த சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி நம்ம 8 or 7 ஸ்ட்ராண்ட்ஸ், அதாவது 2 or more ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம எடுக்கிறது சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம ஆங்கர் த்ரெட் ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணோம்னா அதிலே வந்து திக்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து டபுள் ஸ்ட்ராண்ட் மட்டும் எடுத்தால் போதும், ஈஸியாக இருக்கும், சிக்கும் இருக்காது. ஸோ சில்க் த்ரெட் வச்சு நம்ம ரிங் நாட்டோ ஃப்ளவர் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணும்போது நமக்கு நூல் கோர்க்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிக்கு வராமல் இது எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு ஸ்மால் டிப். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, நான் இந்த மாதிரி ஸ்டாண்டோட ஒரு லெக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது மட்டும் தான் இல்லை, காட் இருந்தால் காட்டோட ஒரு ஃப்ரேம் கூட எடுத்துக்கலாம், ஒரு அந்த பீம் இருக்குன்னா அது கூட எடுத்துக்கலாம். அப்படி எதுவுமே உங்ககிட்ட வந்து அவைலபிள் இல்லைன்னா நீங்கள் சேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பிகினர் டு யாருனாலும் இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டோட ஒரு எண்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் இந்த வந்து எடுத்துகிட்டு, இப்போ நான் வந்து ஷார்ட்டாக தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் கவர் ஆகுற மாதிரி. ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கா, இதுதான் வந்து என்னோடய த்ரெட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு தடவை சுற்றிட்டு அதை வந்து நான் இந்த கையில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணேன்னா, எந்த ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு கீழே இருந்து இந்த த்ரெட்டை வந்து மறுபடியும் இந்த ஃப்ரேமோட லெக் வழியாக கொண்டு வரணும், ரிங்கோட. ஸோ இது வந்து செகண்ட் டேர்ம், அடுத்து தேர்ட் டைம், அடுத்து ஃபோர்த்து டைம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து எடுத்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டை வந்து விட்டுறவே கூடாது. ரைட் ஹேண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து இப்படி சுற்றணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் கடைசி வந்து கட் பண்ணும் போதும் பார்த்து கட் பண்ணணும். இதை வந்து விட்டுட்டோம்னா மறுபடியும் நம்ம முதல்ல பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா லெஃப்ட் ஹேண்டில் கொஞ்சம் ஏற்றி பிடிச்சிட்டு இந்த பெண்டு எங்கே வருதோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடிலேருந்து கட் பண்ணிடுங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஆஃப் இதை வந்து இங்கே பிடிச்சிட்டு, 2 சைடு இருக்கும், ஒரு சைடு மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டு இதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் நார்மலாக நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஷார்ட்டான லென்த்துக்கு மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் லென்த் வேணுமோ அப்படியே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முதல்ல வந்து ஷார்ட் லென்த்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்காக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சிக்கு எதுவுமே வராது, ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதோட யூஸ்ஃபுல்னஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். செலினோ கிரியேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை.